இப்போ தாவேகாவுனுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க போறதுன்னு நினைக்கிறீங்க? அவங்க இனிமேல் எந்த கட்சியோட கூட்டணியாக சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா பார்க்குறீங்க? 1 காங்கிரஸ், 2 பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி வரணும்னா அமித்ஷாவும் மோடியும் சொன்னா தான் வருவாங்க. அவங்க எப்போ என்னது வாபஸ் வாங்குன்னு சொல்கிறாங்களோ அப்போ வாபஸ் வாங்கிடுவாங்க. அவர் முடிவு அவர் கையில் இல்லை ஒன்று. ஆனால் காங்கிரஸ் வரலாம். காங்கிரஸ் வருவதை எந்த அளவுக்கு மோடி, அதாவது மத்தியில் ஆளுகிறவர்கள், மாநிலத்தில் ஆளுநர் ஒத்துழைப்பு கொடுப்பார் என்பது தெரியல. திமுகவோடு இருக்கிற அந்த கூட்டணி கட்சிகள் இணைந்து பயணிக்கலாம். அல்லது இப்போ தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு மாபெரும் ஒரு கத்தியை உள்ள சொருகி வச்சிருக்காரு. லீமா ரோஸுக்கு ஆதவர்ஜுன மாமியாரை அதிமுகவில் எம்எல்ஏ ஆக்கி விட்டுருக்காரு. அப்போ அந்தம்மா எப்படி ஒரு 10-20 எம்எல்ஏக்களுக்காவது பணம் எல்லாம் கொடுத்து வரவு செலவு வச்சுருப்பாங்க. இல்லைனாலும் அவங்க ஒரு மொத்த கொள்முதல் வியாபாரியாக மாறி ஒரு 10-15 எம்எல்ஏக்களுக்கு பணத்தை கொடுத்து விஜய் பக்கம் அதிமுகவில் ஒரு பிளவை உண்டாக்கி நகர்த்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. The Chennai Silks in Mega Summer Sale.